இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்த்திகை தீப ஸ்பெஷல் கார்த்திகை அப்பம் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கார்த்திகை அப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக அப்பத்துக்கு பாகு ரெடி பண்ணலாம். 1 கப் அரிசிக்கு நான் 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் வெல்லத்துக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சி நமக்கு பாகு வந்தால் போதும். இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை. இப்போது இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி வச்சு அதை வடிகட்டிக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கிறதுனால பிளாஸ்டிக் வடிகட்டிலாம் வடிகட்ட முடியாது. ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணி இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். அடுத்ததான் ஊற வச்சு இந்த பச்சரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு அரிசியை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க, நீ எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஓரளவு வெதுன்னு இருக்கிற வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கனிஞ்ச பழமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த அப்ப மாவு கூடயே சேர்த்து இதையும் நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு எடுத்து ஊற்றினா நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு இருக்கணும். சப்போஸ் கொஞ்சம் மாவு வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அப்பா மாவுலேருந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து பொறுமையாக அந்த எண்ணெயில் விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஒரு அப்பம் வந்து பொரிச்சு பார்க்கலாம். உங்களுக்கு அப்பம் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் அளவு உள்ள கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு அப்பம் வந்து பொரிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக எண்ணெயில் வந்து விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு பூரி மாதிரி உப்பலாக வரும். இந்தளவுக்கு உப்பலாக வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சே வந்து அப்பத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியில் வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும், உள்ளே வந்துட்டு வேகாத மாதிரி இருக்கும். மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லா அப்பத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா புசு புசுன்னு பஞ்சு போன்ற சாஃப்டான கார்த்திகை அப்பம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அன்டில் தென் டேக் கேர், பாய்.